அனைவருக்கும் வணக்கம். PSL ரீஃபண்ட் விஷயத்துல அடுத்த கட்டமான பேமெண்ட்டை சக்சஸா கமிட்டி ரீஃபண்ட் செய்து முடிச்சிருக்காங்க. அந்த வகையில கடந்த 4/9/2025 முதல் 15/9/2025 ஆக 11 நாட்களில் பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு இவருடைய வங்கி கணக்கில் ₹1 வரவு வைக்கப்பட்டது. இந்த ₹1 வரவு வைக்கப்பட்ட விஷயம் எந்த அளவிலான பணத்தை கொடுப்பதற்கு என்ற ஒரு சந்தேகம் நம்மிடையே இருந்த நிலையில் அதற்கான பதிலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த ₹1 வரவு வைக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு 26/9/2025 அன்று அனைவருக்குமான பேமெண்ட் ரீஃபண்டா கமிட்டி செயல்படுத்தி இருக்குது. அந்த வகையில உங்களுக்கு 23,000 வரை உள்ள முதலீட்டாளர்களாக இருப்பின் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கை சரிபார்த்து உங்களுடைய பணம் வங்கி கணக்கில் சேர்ந்திருக்குதா என்பதை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். இந்த ரீஃபண்ட் ஆனது 20,000 முதல் 23,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு ரீஃபண்டா கொடுத்திருக்கிறோம். லாஸ்ட் வீடியோல நோடல் ஆபீசர் நம்ம கிட்ட பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் 23,000 வரை உள்ள முதலீட்டாளராக இருப்பின் கண்டிப்பாக வங்கி கணக்கு செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் வரலன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இதற்கான எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். நோடல் ஆபீசர் கிட்ட பேசின விஷயங்கள் பத்தின கடந்த வீடியோல இருக்குது. அது வேணும்னா நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இந்த 20,000 இருந்து 23,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கிறோம். பட் அதனுடைய அப்டேட் என்பது 6/10/2025 திங்கட்கிழமை அன்று வெப்சைட்ல நாங்க அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நோடல் ஆபீசர். நான் மிகப்பெரிய வருத்தத்துடன் தான் அவங்க கிட்ட நோடல் ஆபீசர் கிட்ட பேசியிருந்தேன். என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா எந்த விதமான ரீஃபண்டும் கொடுக்காம தற்பொழுது ஜஸ்ட் ஒரு ₹3,000 மட்டும் உயர்த்தி இந்த ரீஃபண்ட பண்ணிருக்கீங்க. இது முதலீட்டாளர்கள் பெருத்த ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்னன்னாக்கா பல வருடமா இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில இருந்து பர்மிஷன் கிடைக்காத சூழ்நிலையில கடந்த வருடம் தான் இதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஆவணங்களை எல்லாம் சரி பண்ணி நாங்க கடந்த மார்ச் மாதத்துல இருந்து தொடர்ச்சியா மாதம் இந்த சொத்துக்களை ஏலப்படுத்தி இருக்கிறோம். அதன் வகையில இந்த சொத்துக்களை விற்றதன் மூலமா பணம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதனால இந்த ₹23,000 வரை இப்ப கொடுத்துருக்கிறோம். அடுத்த கட்டமான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான பேமெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ரீஃபண்ட் விஷயம் என்பது 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்டேட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு உயர்த்தி பணத்தை அதிகப்படியான பணத்தை கொடுக்கறதுக்கான வேலையை கமிட்டி செய்யும்னு உறுதி அளிக்காங்க. நம்ம நோடல் ஆபீசர் கிட்ட பேசும்போது முக்கியமா நான் வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா அந்த எடிட் ஆப்ஷன் சிஸ்டம் என்பது எப்பவுமே ஓபன் பேஜ்ல இருக்கணும். ஒரு இன்வெஸ்டர் அவருடைய எடிட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணா உங்ககிட்ட சேர்ற மாதிரியும் அவர் எப்பனாலும் எடிட் ஆப்ஷன் பண்ற மாதிரி நீங்க ஹோம் பேஜ் அதுல வெப்சைட் ஓபன்ல வைங்கன்னு கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 23,000 வரைக்கும் நீங்க பேமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. பட் அது கீழே நிறைய பேர் பணம் பெற முடியாம ரொம்ப கெட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பணத்தை நீங்க ரீஃபண்டா விரைவா கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா PSL நிறுவனத்தால யாருக்கு லேண்ட் அலாட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கோ அந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் பணம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம 2019 பதிவு பண்ணும்போது தவறுதலா லேண்ட் அலாட் விஷயத்துக்கு எஸ்ன்னு கொடுத்தவங்களுக்கும் அவங்களுடைய கிளைம் அப்ளிகேஷன்ல அதை மாற்றி அமைக்கக்கூடிய வசதியும் நீங்க எடிட் ஆப்ஷன் மூலமா கொடுக்கணும் கேட்டு இருக்கிறோம். 2019 பதிவு பண்ண பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களோட வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேமெண்ட் ஆனது நாமினி வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும்னு கேட்டிருக்கிறேன். நிறுவனம் மூடுறதுக்கான இறுதி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முதலீட்டாளர்கள் அவங்களுடைய அசல் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அக்னாலஜ்மெண்ட் ஒரு ஒப்புகை சீட்டு கொடுத்திருக்காங்க. அதை பதிவு செய்து பணம் வாங்கறதுக்கான வாய்ப்பும் நான் நோடல் ஆபீசர் கிட்ட கேட்டிருக்கிறேன். அதையும் பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. PSL நிறுவனத்துல 5,85,00,000 பேர் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2019 ஆண்டு ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி 6 மாத காலத்துல அத்தனை பேருடைய ஆவணங்களை பதிவு செய்யறது என்பது இயலாத காரியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வெப்சைட்ல ஜஸ்ட் 1.5 கோடி பேர் மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 4 கோடிக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதையும் பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 இருந்து 23,000 வரை உள்ள முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு பேமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ₹3,000 தான் உயர்த்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்துல நீங்க இருக்கக்கூடாது. கண்டிப்பா அடுத்து ஒரு சில மாதங்களில் அடுத்த கட்டமான பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நோடல் ஆபீசர் சொல்லியிருக்காரு. அது 25,000 வரை இருக்கலாம், ஒருவேளை 30,000 வரை கூட இருக்கலாம். அடுத்த கட்டமான நிகழ்வுகள் உள்ள கமிட்டியினுடைய செயல்பாடு நமக்கு தெளிவா தெரிய வரும். ஆனா என்னன்னாக்கா தொடர்ந்து ரீஃபண்ட் விஷயமா நம்ம சேனல்ல இது போன்ற பதிவு செஞ்சுட்டு வந்தாலும் இது போலியானது, இது போன்ற ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செய்யும் போதுதான் என்ன மக்களுக்கு ரீச் ஆவலையான்றது ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. எனக்கா நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான் கண்டிப்பா ஷேரிங்க யூடியூப் சப்போர்ட் பண்ணும். அப்போ நிறைய பேருக்கு ஷோ பண்ணும்போது இந்த தகவலை பார்த்துட்டு PSL விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா, இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம், எப்ப அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு மைண்ட் தாட் ஏற்படும். அதனால தயவு செய்து இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்க்கணுன்றதுக்கு விட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான் இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்ப நிறைய பேர் வந்து இதனுடைய தகவல் அறிஞ்சு அவங்களுடைய பணத்தை வாங்கறதுக்கான வழிமுறை பிறக்கும். ஓகே நண்பர்களே, நான் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து 20,000 23,000 வரை உள்ள முதலீட்டாளர்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு சில வாரங்களில் இந்த எடிட் ஆப்ஷன், அதாவது ₹1 இருந்து 19,000 வரை உள்ள முதலீட்டாளராக இருப்பின் அவங்களுக்கு பலமுறை எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் வரலன்னா அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இல்லாம பேமெண்ட் பண்றதுக்கான வழிமுறைகளை கமிட்டி பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய விஷயத்தும் ₹1 செலுத்தப்பட்டு அதனுடைய விஷயத்தை முழுமையான பணம் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவா பார்க்கக்கூடியவரை தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் வரை என்னுடைய தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.